Hi, hello guys. You're watching Containment with Harish and Bharat. So, இன்னைக்கு we are back again with another episode of iconic matches. Yes, ரொம்ப ஆகணும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இந்த மேட்ச் போடுங்க, அந்த மேட்ச் போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி மேட்ச் நீங்க போடவே மாட்டீங்க. ஏன் ஆர்சிபி இப்படி எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தாங்களே. நாங்க முன்னாடி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் போட்டோம். அதே மாதிரி இந்த மேட்சும் ஆர்சிபி மேட்சா எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமார்க்கபிள் மேட்சஸ்லாம் ஆர்சிபிக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி மத்த 2 டீம்ஸ் அந்த சிஎஸ்கே மும்பையோட கம்மியா தான் இருக்கு. ஆனா இருக்கிற மேட்சஸ்ல சில வந்து மேட்சஸ்லாம் முன்னாடி அந்த நாஸ்டால்ஜிக் மெமரிஸ கொண்டு வர மேட்சஸ்லாம் நாங்க வந்து எடுத்துட்டு வந்து குடுக்கணும். ஆர்சிபியோட நல்ல மேட்ச இந்த டைம்ல எடுத்து போட்டே ஆகணும். அதுவும் நாங்க இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ ஆர்சிபி கேகேஆர் மேட்ச் நடக்குது. ஸோ ஆர்சிபி கேகேஆர் மேட்சே ஒண்ணு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2011ல அதாவது இந்த மேட்ச் தான் நம்ம கெயில் தலைவர் வந்து ஆர்சிபிக்கு சரித்திரம் படைத்த ஒரு மனிதர். அவரு ஆடுற ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்ச். அதுவும் வந்து ஒரு சரித்திரமா அமைஞ்சிருச்சு அந்த ஃபர்ஸ்ட் மேட்சே அவருக்கு. அந்த மேட்ச பத்தி சொல்லியே ஆகணும்ல. கேகேஆர் கூட ஈடன் கார்டன்ஸ் போய் செஞ்சுட்டு வந்த ஒரு சம்பவத்த இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஆர்சிபி வந்து இந்த டைம்ல கரெக்டா பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. 5 மேட்ச் விளையாடி ஒரே மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்ச் தோத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் தான் கெயில வந்து இறக்குறாங்க. ஹிஸ்டரி அது வந்து நம்ம திரும்ப இவங்க எப்படி கெயில இறக்குறாங்கன்னா அவர் ஆக்சுவலி அன்சோல்டா இருந்தாரு. அவர் வந்து இப்ப டர்க் நானஸ் வந்து இன்ஜுரி ஆயிட்டாருன்றதுக்காக டர்க் நானஸ் ரிப்ளேஸ் பண்றதுக்கு கெயில அப்பதான் டீமுக்குள்ள இறக்குறாங்க. ஸ்குவாடுக்குள்ள வந்த கிறிஸ் கெயில இந்த மேட்சே வந்து இறக்குறாரு. டேனியல் விடர் டாஸ் சொல்றாரு, கெயில் மாதிரி ஒரு பிளேயர் நாங்க எப்படிங்க விட முடியும், கெயில் வந்து வந்துட்டாரு, கம்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் பண்ற மாதிரி சொல்றாரு. கெயில் வந்து வராங்க. 2010க்கு அப்புறம் வந்து 2011 போறப்போ ஐபிஎல் யாருமே எடுக்கல அவரு. கேகேஆரும் கைவிட்டதுக்கு அப்புறம் வந்து ஆர்சிபி தான் வந்து ஒரு ஹோப் வச்சு அவர் எடுத்தாங்க. அதுமே வந்து டிர்க் ஆண்டர்ஸ்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா நடுவில் தான் விளையாட வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து சம்பவத்தை தான் நான் சொல்றேன். எஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாடி 5 மேட்ச் விளையாடி ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. டாஸ் போடுறாங்க. ஆர்சிபி டாஸ் ஜெயிக்கிறாங்க. பவுலிங் கான்பிடண்டா எடுக்கிறாங்க. அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் வந்து மோஸ்டா பவுலர்ஸ் வந்து கம்மியா தான் இருப்பாங்க. பேட்ஸ்மேன் பவுலிங் தான் அந்த சாய்ஸஸ் தான் நிறைய இருக்கும். சிஎஸ்கே பாத்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா ஒரு மெயின் பவுலர்லாம் வச்சு ஆடினாங்க. அந்த மாதிரி இந்த டீம்லயும் பாத்தீங்கன்னா தில்ஷன், கெயில் எல்லாம் வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷனா வச்சு ஆடி இருப்பாங்க. விராட் கோலியுமே நடுவில் ஒரு ஓவர்லாம் போட்டிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பவுலிங் லைனப். இதுல ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ் யாரும் பாத்தீங்கன்னா ஸ்ரீநாத் அரவிந்த் ஆர்சிபிக்கு நம்ம பார்த்திருக்கோம். முன்னாடி மேட்ச் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். அவர் ஒரு மெயினான பவுலர். அண்ட் ஜஹீர் கான் அந்த மெயினான பவுலர் ஃபார் ஆர்சிபி. ஆனா இந்த மேட்ச் வந்து ஒரு சம்பவம் இருக்கு. அது வந்து பரத் சொல்லுவாரு. மேட்ச் ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த ஜஹீர் கான், ஸ்ரீநாத் அரவிந்த் ரொம்ப சூப்பரா போடக்கூடிய 2 பவுலர்ஸ் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த டீம்ல இருக்க 2 ஃபாஸ்ட் பவுலர் எனக்கு மட்டும்தான். சரிங்களா, ஈடன் கார்டன்ஸ் நம்ம பாத்துருக்கோம் ரொம்ப காலமா ஸ்பின் எடுக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த பிச்சுமே ஸ்பின் ஆகும்ட்டு வெட்டோரி ப்ரெடிக்ட் பண்றாரு. இந்த பிச்சு பெருசா ஸ்பின் ஆகாது, இது வந்து பேட்டிங் ஓரளவுக்கு டீசென்டா இருக்கும்னு கம்பீர் ப்ரெடிக்ட் பண்றாரு. யார் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்ட்ன்றதை நம்ம மேட்ச் எண்ட்ல பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஜஹீர் கான் ஃபர்ஸ்ட் ஓவர் வராரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து 19 ரன் கன்சீட் பண்றாரு. நிறைய வைட்ஸ் போகுது, அவர் ஸ்விங் ஆகுது, ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல ஜஹீர் கானால. நிறைய வந்து எக்ஸ்ட்ராஸ் கொடுத்து 19 ரன் கன்சீட் பண்றாரு. சரி, அடுத்த ஓவர் ஸ்ரீநாத் அரவிந்த் வந்து கண்டெயின் பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா அவரும் 14 ரன் கொடுக்குறாரு. 2 ஓவர்ல 33 ரன். ஈடன் கார்டன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். சரி, ஓகே, பொறுத்தது போறோம், எழுறா ஆயுதத்தை அப்படின்ட்டு வெட்டோரி கொண்டு வராங்க ஸ்பின்ன. சையத் முகமதுன்னு ஒரு பவுலர் இருக்காரு, அவர் கூட்டு வராங்க. சூப்பரா போடுறாரு, ஒரு ரன் தான் கொடுக்குறாரு. அப்புறம் தில்ஷான் திரும்ப வந்து செமையா போடுறாரு. திரும்ப 5th விக்கெட்ல சையத் முகமது வந்து விக்கெட் எடுக்கிறாரு, பிராட் ஹாடின் விக்கெட்டை. சரிங்களா, சோ வந்து நான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சொல்லும் போது பிராட் ஹாடினும் ஜேக்கஸ் காலிஸும் ஓப்பனிங் வந்தாங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பிராட் ஹாடின் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடுறாரு. 12 balls 90 ஆடி அவுட் ஆறாரு. மீன்வைல் கலிஸ் அவர் எப்பயும் ஆடுற மாதிரி தான். அவர் வந்து எக்ஸ்ப்ளோசிவால ஆட மாட்டாரு. அவர் ரோல் என்னன்னா விராட் கோலி ஆடுறாரு பாத்தீங்கன்னா அதே ரோல் தான். நினைச்சா அவர் வந்து அடிக்க முடியும். பட் அவரோட ரோல் வந்து கொஞ்சம் ஒரு டீமோட அப்ரோச்சா இருக்கும். ஆங்கர் ரோல், அவ்வளவுதான். வந்து ஒரு 30 பால் 45 அந்த மாதிரி டீமுக்காக ஆடக்கூடிய ஒரு பேட்டர். அவர் பொறுமையா ஸ்டார்ட் பண்றாரு. எப்படி 2 overs 33 for 0 பார்த்தோமா, பவர் பிளே முடியும் போது 50 for 1 இருக்கு. அப்படியே மொமெண்டம் வந்து கில் பண்ணிட்டாங்க. பட் 1 டவுன்ல வந்திருக்காரு யாரு, நம்ம கௌதம் கம்பீராச்சே. கொஞ்சம் அப்படி எப்படி தட்டி ஆடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 overs முடியும் போது ஸ்கோர் வந்து 76 for 1 இருக்கு. வேற சாலா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இந்த ஃபேஸ்ல அவங்க நிறைய சூப்பரா எடுத்துட்டு வந்துட்டாங்க. நிறைய ஸ்பின்னர்ஸ் கொடுக்குறாங்க, சூப்பரா போட்டிருக்காங்க. ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் கொடுத்துறாங்க. 2 over தான் சீம் போட்டு மீதி 8 over ஃபுல்லா ஸ்பின். சையத் முகமது, வெட்டோரி, தில்ஷானு, அதுக்கப்புறம் ஹரிஸ் சொன்ன மாதிரி கெயில்லாம் வந்து யூஸ் பண்ணி ஓரளவு கண்டெயின் பண்றாங்க. இதுக்கப்புறம் திரும்ப ஜஹீர் கானுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஓவர் எக்ஸ்பென்சிவா போகுது. மறுபடியும் 14 ரன்ஸ் கிட்ட கன்சீட் பண்றாரு. அப்புறம் விராட் கோலிக்கு ஒரு ஓவர் கொடுத்து அவர் ஓரளவுக்கு டீசென்டா, அவர் தான் வந்து 3rd சீமர். பாத்துக்கோங்க, இந்த டீமோட 3rd சீமர் விராட் கோலி. அவர் வந்து ஒரு 7 ரன் 8 ரன் அந்த மாதிரி கொடுக்குறாரு. கொஞ்சம் ஒரு மீடியமான ஒரு ஓவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கிறிஸ் கெயில் வச்சு ஒரு கண்டெயின் பண்றாங்க. நல்லா போயிட்டு இருக்கு.
14th ஓவர்ல விக்கெட் விழுவுது. ஜாக்கஸ் காலிஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு இவ்வளவு 42 பால்ஸ்ல 40 ரன்ஸா ஆங்கர் ரோல்னு சொன்னேன். அதுக்குன்னு இந்த தடவை ரொம்ப ஆங்கர் பண்ணிட்டாரு போல தலைவர். கொஞ்சம் பால சாப்பிட்டு விட்டு அவுட் ஆயிட்டாரு. இது எப்போ வந்து அவங்களுக்கு ஆக்சிலேட் பண்ணுமோ அப்ப பண்ணாம கரெக்டா அவுட் ஆயிடுறாரு ஜாக்கஸ் காலிஸ். அவர் வந்து 13.3 ஓவர்ஸ்ல ஒரு 102 for 2 அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸ்கோர். ஓகே, ஆக்சுவலி இதுவுமே வந்து டீசென்டான ஸ்கோர் தான். ஏன்னா வந்து இடன் கார்டன் பிட்ச் நம்ம பார்த்தோம், கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு, திரும்புது. நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பார்க்கணும் நல்லா ஸ்பின் ஆகுது அப்படின்றப்போ எனிதிங் above 160 இஸ் டீசென்ட் above டோட்டல். அது வந்து above the par டோட்டல் தான் அப்படி இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு 6 ஓவர் இருக்கு, யூசுப் பத்தான் இருக்காரு, அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர், ரெயின் மோர்கன் இருக்காங்க. ஸோ வந்து ஓரளவுக்கு பேட்டிங் இருக்கு, அடிப்பாங்க. மனோஜ் திவாரின்னு ஒரு அண்டர் ரேட்டட் ஃபினிஷர் அந்த டைம்ல நாம தான் சொல்றோம், அவர் இருந்தாரு சரிங்களா. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு 160 வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போகுது. யூசுப் பத்தான் ஆடுற அந்த 3வது பால்லே 6 ரன் அடிக்கிறாரு. அவர் இன்டென்ட் கிளியரா காட்டுறாரு, நான் அடிக்க தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. 15 ஓவர்ஸ் முடியும் போது ஸ்கோர் வந்து ஒரு 120 for 2 அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, இது வரைக்கும் ஓகே. அடுத்த 5 ஓவர் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் கௌதம் கம்பீரும் யூசுப் பத்தானும் ஆட ட்ரை பண்றாங்க. கௌதம் கம்பீர் ரொம்ப ட்ரை பண்றாரு, அவர் பேட்லயே பால் பட மாட்டேங்குது, ரொம்ப மிஸ் டைம் பண்றாரு. அவரோட டே அன்னைக்கு இல்ல சரிங்களா. அதுவும் கௌதம் கம்பீரோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சி அந்த சீசன் தான் வந்து கேகேஆருக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் கேப்டன்சி எடுக்கிறாரு. ஆமா, அந்த சீசன் தான் அவரோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சி. அது ஓரளவுக்கு சுமாரா ஆடிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்துல அவர் அவுட் ஆயிடுறாருங்க. அவர் வந்து ஸ்ரீநாத் அரவிந்த் ஓவர்ல வந்து அவுட் ஆயிடுறாரு. ஸோ கடைசி அந்த 18th ஓவர்ல அவுட் ஆடுறாரு சரிங்களா. அந்த 18th ஓவர் அவுட் ஆன உடனே யூசுப் பத்தானுக்கு திடீர்னு இறந்து தோணுச்சுன்னு தெரியல, அவர் ஒரு கண்ணில் வந்து 2 6 ஒரு 4 அடிக்கிறாரு. அதே ஓவர்ல 19 ரன்ஸ் கொடுக்குறாரு ஸ்ரீநாத் அரவிந்த். ஆமா, திரும்ப வந்து 19th ஓவர்ல ஜஹீர் கான் வந்து ஒரு 10 ரன் கொடுக்குறாரு. அந்த டைம்ல யூசுப் பத்தான் கொஞ்சம் அடிச்சுட்டு தாங்க இருக்காரு. அவர் ஒரு எண்ட்ல வந்து சூப்பரா அடிக்கிறாரு. ஆனா அவருக்கு சப்போர்ட் இல்ல. ரெயின் மோர்கனும் வந்தாரு, ஒரு 6 பால் 6 ரன்ஸ் தான் அடிக்கிறாரு. ஸோ ஸ்ரீநாத் அரவிந்த் கடைசி ஓவர் திரும்ப வந்து போடுறாரு. இவர் போன ஓவர் பார்த்தோம் 19 ரன்ஸ் கொடுத்தாரு, ஐயோ பயங்கரமா போடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பராகவே போடுறாரு. 7 ரன் கொடுக்குறாரு, ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. கடைசி பால்ல ரெயின் மோர்கன் ரன் அவுட்டும் ஆறாரு. செம்ம டெத் போலிங், 171 for 5 கேகேஆர் வந்து முடிக்கிறாங்க. இதுல ஸ்டாண்ட் அவுட்டான இன்னிங்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் கௌதம் கம்பீர். அவர் வந்து ஒரு 38 பால் 48 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்லோவான இன்னிங்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். மேபி அந்த பிச்சுக்கு நல்ல இன்னிங்ஸ் நம்ம சொல்லலாம், பட் ஸ்டில் அது வந்து ஸ்லோவான இன்னிங்ஸ் தான். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நம்ம யூசுப் பத்தான். இவர் இல்லைன்னா இந்த டீம் இன்னுமே மோசமா ஆடி இருக்கும். அவர் வந்து ஒரு 26 பால்ஸ்ல 46 அடிச்சு வச்சிருக்காரு. செம்மையான அவர் தான் ஆக்சுவலி வந்து ஒரு இம்புட்டஸ் கொடுக்குறாரு, ஒரு பயங்கரமா ஆக்சிலேட் பண்ணி 171 வந்தது. காரணமே முக்கியமான ரீசன் யூசுப் பத்தான் தான் சரிங்களா. தேர்டு வந்து ஜாக்கஸ் காலிஸ். அவர் வந்து 42 பால் 40 ரன் ஆடிச்சு. பட் ரொம்ப கம்மிங்க, ஸ்ட்ரைக் ரேட் லெஸ் than 100ன்றப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடி இருந்திருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு இப்ப தோணுது. அப்ப என்ன தோணுது எங்களுக்கு தெரியாது. ஸோ ஓகே, இது வந்து கேகேஆரோட பேட்டிங் செட்டப். இது ஆர்சிபி போலிங் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஆவலுடன் பேசிக் கொண்டிருந்த ஜாகிர் கான். அவர் தான் வந்து ஆக்சுவலி இந்தியாவை வேர்ல்ட் கப் ஜெயிக்க வச்சாரு. அப்பதான் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி ஜெயிக்க வச்சிருந்தாரு சரிங்களா. ஆனா இந்த மேட்ச்ல ஒரு 4 overs 53 ரன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸ்விங்க சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்பெல்லு. பட் அதே மாதிரி ஸ்ரீநாத் அரவிந்த் அவர் சீம் போட்டிருந்தாருல, அவருமே 3 ஓவர்ல 38 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. 2 விக்கெட் எடுத்தாலும் ரன்ஸ் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. அண்ட் விராட் கோலி ஒரு ஓவர் ஆஃப் சீம் 9 ரன்ஸ் கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் வந்து சீமர்ஸ் இவ்வளவு எக்ஸ்பென்சிவா போட்டிருந்தாங்க. பட் ஸ்பின்னர்ஸ் தாங்க இந்த டீம் வந்து டாமினேட் பண்ணது. சையத் முகமது நம்ம பார்த்தோம், அந்த ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். அவர் வந்து 4 ஓவருக்கு 20 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. வெட்டோரி வந்து 4 ஓவர் 28 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் கிறிஸ் கெயில் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் போட்டு 9 ரன் அவர் கொடுத்திருந்தாரு. நல்ல தில்கரத்ன தில்ஷன் 2 ஓவர் போட்டு 15 ரன். கிறிஸ் கெயில் வந்து கவர்ஸ்ல ஒரு கேட்ச் வந்து சூப்பரான ஒரு கேட்ச், கலிஸோட கேட்ச் தான் அது. ஆக்சுவலி செமையா எடுப்பாரு. ஆமா, கலிஸோட கேட்ச் தான் செமையா பிடிப்பாரு. ஒரு டைவ் வச்சு இப்படி லெஃப்ட்ல டைவ் வச்சு சூப்பரா டைவ் வச்சு பிடிப்பாரு. நல்ல கேட்ச். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அவர் கெயிலோட இம்பாக்ட் ஓரளவு காட்டிட்டாரு. பவுலிங்ல 2 ஓவர் 9 ரன். அதுக்கப்புறம் கேட்ச் ஒன்று சூப்பரான ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சாரு. பேட்டிங்ல வந்து கிறிஸ் கெயில் என்ன பண்ணாரு அப்படின்றத நம்ம செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்ப்போம். அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஈடன் கார்டன்ஸ்ல 171 ஒரு அபவ் பார் ஸ்கோர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இது வந்து ஒரு டே மேட்ச்ன்றதை நாங்க சொல்ல மாட்டோம், மென்ஷன் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு டே மேட்ச் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்பவுமே கொஞ்சம் ஸ்பின் ஆகும், செகண்ட் இன்னிங்ஸ் எப்பவுமே பேட்டிங் கொஞ்சம் பெட்டரா வரும் பால். அந்த மாதிரி வந்து பெட்டர் ஆச்சா பிச்சு, இது இன்னுமே வந்து ஸ்லோ ஆச்சா அப்படின்றது செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு ஹரி சொல்லுவோம். அப்ப நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ எடுத்தோடனே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் நம்ம திலகரத்ன தில்ஷனும் கிறிஸ் கெயில் நம்ம அவருடன் எதிர்பார்த்து கொண்டு அந்த கெயிலோட டெபியூ மேட்ச் நடக்குது. ஸோ ஓப்பனிங் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து கேகேஆருக்கு யார் போறான்னு பாத்தீங்கன்னா யூசுப் பத்தான் வந்து போறாரு. அப்போ வந்து இந்த பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆரம்பிக்கிற அந்த இதெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருந்துச்சு. நடுவில் யூசுப் பத்தானுக்கே ஹர்பஜன்லாம் ஒரு வாட்டி போட்டு பயங்கரமா யூசுப் பத்தான் அடிச்சிருப்பாரு. அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. யூசுப் பத்தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு, டீசெண்டா ஒரு 8 ரன்ஸோ 9 ரன்ஸோ நம்ம கொடுக்குறாரு. செகண்ட் ஓவர் வந்து மீடியம் பேஸ்ல கொண்டு வராங்க, டீசெண்டா போட்டு ஒரு 3 ஓவர்ஸ்க்கு 17 ரன்ஸ் தாங்க இருக்கு ஸ்கோர். அப்போதைக்கு உனத்கட்டும் லக்ஷ்மிபதி பாலாஜியும் போடுறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் அந்த 4th ஓவர் திரும்ப அந்த 2 பேர் ஸ்பெல்ல வச்சு கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போடுறாங்க. ஆனா ஸ்கோர் பாத்தீங்கன்னா 5 ஓவர் 45 ரன் போய் நிக்குது. 2 பேரும் பெரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து ஆக்சிலரேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கு. அடுத்த ஓவரே பாத்தீங்கன்னா சரி பாக் போலர் வேணாண்டா, ஒரு ஸ்பின்னர் இறக்கி டக்குன்னு ஒரு ஏதாவது பண்ணுவோம். அது பவர் பிளேயரோட கடைசி ஓவர்னா ஸ்பின்னர் கொடுப்பாங்களா விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியா,
அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இதுவுமே ஒரு ரன் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு 12 ரன்னா எடுத்து சகிப் அல் ஹசன் ஓவர் வந்து அடிச்சு டேக் ஆன் பண்ணிருப்பாங்க. அப்படியே போகுது, விக்கெட்டே போகல. 10 ஓவருக்கு 92 ரன்ஸ் அடிக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேஜ்ல வந்து ஆர்சிபி வந்து இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 9th ஓவர்ல யூசுப் பத்தானோட ஓவர்ல ஒரு 6 அடிச்சு நம்ம கெயில் வந்து அவரோட ஹாஃப் செஞ்சுரி வந்து எடுத்துட்டு வராரு. ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக்கா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இன்னும் ஒரு 4th கியர்ல இருந்து 5th கியர் டாப் கியர் போயிட்டு 11th ஓவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவுலர் அப்படின்லாம் சொல்ல முடியாது அவரை. அவர் ஒரு பார்ட் டைம் பவுலர், ஒரு பேட்ஸ்மேன் அவரு. எஸ், மனோஜ் திவாரி அந்த டைம்ல நீங்க பாத்துருப்பீங்க, அப்பப்போ பால் எடுத்துட்டு வருவாரு. அவருமே பால் எடுத்துட்டு வந்தாரு. ஒரு பயங்கரமான ஸ்டார்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். கிடையாது. 2 6 போகுது. அந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா 14 ரன்னும் போகுது. அடுத்த ஓவர் பாத்தீங்கன்னா ரஜத் பாட்டியா கிட்ட குடுக்குறாங்க. அது அவர் வந்து ஒரு டீசென்டான ஒரு பவுலர், எக்கனாமிக்கலா போடுற ஒரு பவுலர், மிடில் ஓவர்ஸ்ல நல்லா கண்டெயின் பண்ணி கொடுக்குற ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு தானப்பா அவங்ககிட்ட கொடுத்தேன். 19 ரன்னா கொடுப்பேன் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவர் போட்டு அவரே பெரட்டி பெரட்டி அடிக்க ஆரம்பிச்சு 12 ஓவருக்கு 123 ரன் அடிச்சு சும்மா கெத்தா உட்காந்துருக்காங்க ஆர்சிபி அந்த இடத்துல. இதுக்கப்புறம் என்னப்பா அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சு 50 ரன் அடிக்கணும், முடிச்சாரு கிளம்பலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆர்சிபி அப்படி எப்படி நினைக்கலாம்? ஏதாவது ஒண்ணு வந்து திருக்கல் பண்ணணும்ல அப்படின்ட்டு அடுத்த ஓவரே வந்து ஒரு விக்கெட் ஒண்ணு விட்டுறாங்க. நம்ம தில்ஷன் வந்து ஒரு நல்ல அவருமே டீசெண்டா 32 balls 38 வந்து டீசெண்டா ஆடி கெயிலுக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து அவருமே வந்து டிபார்ட் ஆயிடுவாரு. தில்ஷன் விக்கெட் போனதுக்கு அப்புறம் நம்ம கிங் கோலி வந்து வராரு. இவரு கூட சேர்ந்துட்டு கெயிலுமே வந்து ஒரு 8 9 ரன் எல்லா ஓவர்ஸும் அடிக்கிறாரு. அப்புறம் பாலாஜி ஸ்பெல்ல முடிக்கிறாரு. ரன்ஸ் வந்துருச்சு, இதுக்கு மேல கரெக்டா ஆடி விக்கெட் விடாம ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்ட்டு ஆடுறாங்க. எடுத்துட்டு வராங்க. 16th ஓவர்ல நம்ம இக்பால் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின்னர். அந்த டைம்ல மேட்சஸ் பார்க்கும்போது தெரியும் அவர் வந்து எப்படி கேகேஆர்ல எப்படி நரேன் கூட வந்து ஒரு நல்ல காம்பினேஷனா ஒரு டைம்ல இருந்து செட் ஆகி இருந்தாரு. அந்த மாதிரி இக்பால் அப்துல்லா அப்போ வந்து கேகேஆர் ஆடும்போது எடுத்துட்டு வராங்க. 16வது ஓவர்ல தான் அந்த ஸ்பின்னர் எடுத்துட்டு வராங்க. ஒரு 7 ரன் கொடுக்குறாரு. கடைசி 3 ஓவருக்கு 6 ரன்கள் மட்டுமே தேவைன்ற நிலைமையில இக்பால் அப்துல்லா 18வது ஓவர் போட வருவாரு. இந்த டைம்ல விராட் கோலி ஆன் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா கெயில் 98ல இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்ல நின்னுட்டு. அவ எப்படி இருக்கும் திக்கு திக்குன்னு சொல்லிட்டு அந்த திக்கு திக்கு மூமெண்ட்ல தலைய விராட் கோலி குசும பத்தியா எடுத்து 4 அடிக்கிறார் ஃபர்ஸ்ட் பாலே. அடிச்சோன்னா பதறி போன கெயில் வந்து விராட் கோலி கிட்ட போயிட்டு, ஐயா சாமி டிஃபென்ஸ் ஆடு, நான் வந்து இது வரைக்கும் செஞ்சுரியே அடிச்சது இல்ல, முன்னாடி வந்து 90லயே நம்ம அவுட் ஆயிருப்பேன் கேகேஆர் ஆடும்போது, நான் ஒரு செஞ்சுரி அடிச்சிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்டா வந்து கெயிலே வந்து இறங்கி கேட்டதுனால விராட் கோலி எப்படி விடாம இருப்பாரு. விராட் கோலியுமே வந்து அந்த ஓவர் ஃபுல்லா டொக்கா ஆடிட்டு இருப்பாரு. டொக்காடிட்டு கடைசி பாலுக்கு முன்னாடி பால் வந்து ஒரு வைடு ஒண்ணு போட்டுருவாரு. அகலமா எங்கேயோ போயிடும் அந்த வைடு. வேணும்ட்டே போட்ட மாதிரிதான் இருக்கும். ஆனா கை ஸ்லிப் ஆச்சு, அது ஒரு ரீசன்ஸ் இருக்கும். அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. உடனே விராட் கோலி வந்து அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. வாட் ஆர் யூ டூயிங் மேன் அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்பாரு. இப்படி கேட்பாரு. ஏன்னா 2 ரன் தான் இருக்கும். ஒரு வைடு ஒண்ணு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசி பால் விராட் கோலி ஒரு டொக்கு ஒண்ணு வைக்கிறாரு. சூப்பரா இருக்கும். இவ்வளவுதான் அந்த டொக்கு. அடுத்த ஓவர் கெயில் வந்து ஸ்ட்ரைக்ல ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 4 அடிச்சு அந்த ஐகானிக் செலிப்ரேஷன் கெயில் வந்து கொடுத்து அப்பதான் வந்து கெயிலோட ஃபர்ஸ்ட் மெய்டன் செஞ்சுரி இன் ஹிஸ் டெபியூ மேட்ச் ஃபார் ஆர்சிபி இன் ஐபிஎல். அதை வந்து ஒரு செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கெயிலுக்கு இந்த மேட்ச்ல இது என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஆர்சிபி பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருந்தாங்க. 5 மேட்ச் ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இல்லாம இருக்கும். தில்ஷன் கூட சப்போர்ட்டிவா ஆடுற மாதிரி. ஆனா இவர் வந்து தில்ஷனே சப்போர்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம். அந்த மாதிரி மாத்திட்டாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் கீழே இருந்த ஆர்சிபி கன்சிக்யூட்டிவா ஒரு 7 மேட்ச் ஜெயிச்சு டாப் ஆஃப் த டேபிள் ஃபர்ஸ்ட்ல போய் வந்து லீக் ஸ்டேஜை வந்து முடிப்பாங்க. ஸோ ஆர்சிபிக்கு அந்த சீசன் பர்டிகுலரா வந்து ஒரு பயங்கரமான கம்பேக் சீசனா வந்து கெயிலுக்கு வந்து ஸ்பெஷலா சொல்லி ஆகணும்னா அதுக்கப்புறமும் ஒரு செஞ்சுரி அடிப்பாரு, ஒரு 80 அடிப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட் 60 நம்ம எல்லாருக்குமே தெரியும். கெயில்ன்ற ஒரு மனுஷன் ஆர்சிபில ஒரு ஹிஸ்டரியே படைச்சிட்டாரு. ஆமா, எந்த அளவுக்குன்னா இவர் 5 மேட்ச்க்கு அப்புறம் தான் விளையாட வந்திருப்பாரு இந்த டீமுக்கு. சரியா, அதுக்கு முன்னாடி வந்து பால் 130, சச்சின் டெண்டுல்கர் தான் வந்து டாப் ஆஃப் ஆரஞ்ச் கேப்ல இருப்பாங்க. 230 300 ரன்ஸ் கிட்ட இருப்பாங்க அவங்க ஆல்ரெடி. அந்த லிஸ்ட் ஆல்ரெடி 300 ரன்ஸ் அடிச்சு வச்சிருந்தாங்களா அவங்க. இவர் 5 மேட்ச்க்கு அப்புறம் வந்துமே 12 மேட்ச்ல கிட்டத்தட்ட 610 ரன் கிட்ட அடிச்சு அந்த ஆரஞ்சு கேப்பே வாங்குற அளவுக்கு இம்பாக்ட வந்து ஆர்சிபிக்கு கெயில் கொடுத்திருந்தாரு. அண்ட் நீங்க நினைக்கலாம் இவர் என்னடா போயிட்டு செல்ஃபிஷா போயிட்டு டிஃபென்ஸ் வைக்க சொல்லிருக்காரு விராட் கோலி. ஏன்னா நெட் ரன் ரேட் தானே பாப்பாங்க. அந்த 5 பால் நெட் ரன் ரேட் கடைசியில அவங்களை வந்து ஆன் பண்றது கூட வாய்ப்பு இருந்திருக்கு. 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.
கரெக்ட். அப்போ வந்து அவங்க பாட்டம் ஆஃப் த டேபிள் இருந்தாங்க. பட் இப்படி கெயில் சொல்ல போய் கோலி இப்படி பண்ணிருக்காரு அப்படின்றப்போ கெயில் வந்து சொல்ல ஒரு பிரசன்டேஷன் ஹரிஸ் சொன்னதுதான். நான் வந்து 90s அவுட் இருக்கேன். 14th ஓவர்லயே போன தடவை கொல்கட்டாக்கு வந்து 90s அவுட் இட்டு நான் ரொம்ப வந்து யோசிச்சு எனக்கு ஹாண்ட் பண்ண ஒரு விஷயம். சே கொஞ்சம் பொறுமையா ஆடி நான் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு நான் யோசிச்சேன். எனக்கு ஐபிஎல்ல 100 அடிச்சே அவனுட்டு ஒரு இது இருந்துச்சுங்க. என்ன வேணா நான் எதுனா வேணா அடிச்சிருக்கலாம். நான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அடிச்சிருக்கேன், எல்லாமே பண்ணிருக்கேன். பட் ஐபிஎல்ல ஒரு செஞ்சுரி அடிக்கணும்னு இருந்துச்சு. நான் 98 வந்துட்டேன். இதை விட க்ளோஸா என்னால வர முடியுமான்னு எனக்கு தெரியல. காட் கொடுத்த 2வது ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு யூஸ் பண்ணி அவன் நான் விராட் கோலிட்ட போயிட்டு கெஞ்சினாக்கு வந்து டிஃபென்ஸ் வைப்பா அப்படின்ட்டு அவரும் வந்து ஓகே அப்படி அப்படின்னாரு. ஆனா வந்து நான் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து மைண்ட் வந்து கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சென்டென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு இந்த கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டேன் அச்சீவ் பண்ணிட்டேன்ற ஒரு ஃப்ரீ ஹேண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் ஆடி பாரு கிறிஸ் கெயில். அந்த டிஃபரன்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒருவேளை அவர் 98 நாட் அவுட்டா இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு ஃப்ரீ மென்டாலிட்டியில அவர் மீதி மேட்ச் ஆடி இருப்பாரான்றது நமக்கு தெரியல. அது ஒரு பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருந்தாரு. அந்த 100 அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஒரு டீம் பிளேயரா ஆடி அடிக்கிறதா இருக்கட்டும், சூப்பரா ஆடுவாரு கெயில். அவரோட அந்த இன்க்ளூஷன் தான் இந்த ஆர்சிபியோட கேம்பெயினா மாத்துச்சு. சோ நம்ம கிறிஸ் கெயில் பார்த்தோம் அவரோட டெபியூ மேட்ச் அப்படின்ட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த மேட்ச் ஞாபகம் இருக்கா? அவசியம் எனக்கு ஞாபகம் இருக்கா பர்சனலா. எனக்கு இந்த மேட்ச் கிறிஸ் கெயில் திரும்ப வந்தாருன்னு நான் பார்த்தேன். அந்த மேட்சை சம்மாடி வச்சிருப்போ எனக்கு லைட்டா பயமாவும் இருந்துச்சு அந்த டைம்ல. ஐயோ என்னடா இந்த காட்டுறாரு அப்படின்ட்டு. சோ எஸ், உங்களுக்கு இந்த மேட்ச் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எத்தனாவது படிச்சிட்டு இருந்தீங்க, இல்ல எங்க இருந்து அந்த மேட்சை பாத்தீங்க, சும்மா நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. அப்படியே அந்த நோஸ்டால்ஜியா கூட டைப் பண்ணுவோம். நம்ம ஐகானிக் மேட்சஸோட ஏமே அதுதான். அந்த நோஸ்டால்ஜியா வந்து டச் பண்ணணும். அந்த டைம்ல ஒரு இருந்த ஃபீலை வந்து எடுத்துட்டு வரணும்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐகானிக் மேட்சஸ் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஐபிஎல் போறதுனால அந்த ஐபிஎல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லயே நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருந்தனால இந்த ஐகானிக் மேட்சஸ் கொஞ்சம் வர முடியல. ஐபிஎல் அப்படியே கொஞ்சம் ஃபேடாக நம்ம திரும்ப அந்த ஐகானிக் மேட்சஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும் ரெகுலரா. அண்ட் இது மாதிரி ரெகுலரா வீடியோஸ் பார்க்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா டாபிக்ஸ் எல்லாம் நாங்க போட்டுட்டு இருக்கோம். புதுசா பாக்குறவங்களுக்கு எங்க டைம் லைன் போய் செக் பண்ணி பாருங்க. வீக்லி போய்ட்டு ஒரு எபிசோட்ல வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் நாங்க போட்டுட்டு இருக்கோம். ஃப்ரைடே போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு கிரிக்கெட் டைமெண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.